வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். விளியனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கூடப்பக்கம், பத்துக்கண்ணு, பொறையூர், ஊஸ்டு உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் தீவிர சோதனை. புதுச்சேரி கடற்கரை சாலை சிறு வியாபாரிகள் அங்காடியில் பெண் உட்பட 20 தாக்கி கொலை மிரட்டல் விடுத்து சக வியாபாரிகளை கண்டித்து வியாபாரிகள் பெரிய கடை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ஏழை பெண்கள் திருமண உதவித்தொகை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். முதலமைச்சரும் தொடர்ந்து மாநில மக்கள் நலனுக்கு எதிரான மக்கள் விரோத அரசாகவே செயல்பட்டு வருகிறது. அஇஅதிமுக மாநில கழக துணை செயலாளர், மாநில கழக தேர்தல் பொறுப்பாளர் திரு வையாபுரி மணிகண்டன் கண்டன அறிக்கை. இனி விரிவான நிகழ்வுகள். விளியனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கூடப்பக்கம், பத்துக்கண்ணு, பொறையூர், ஊசுடு உள்ளிட்ட பகுதிகளில் எஸ்பி வம்சதர் ரெட்டி உத்தரவின் பேரில் போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் சோதனை பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் நேற்று மதியம் டீ கான்ட்ராக்டர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அதன் குற்றவாளிகளை பிடிப்பதற்காக போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் எதிரொலியாக நேற்று இரவு விளியனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கூடப்பக்கம், பத்துக்கண்ணு, பொறையூர், ஊசுடு உள்ளிட்ட பகுதிகளில் எஸ்பி வம்சதர் ரெட்டி உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம், சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா மற்றும் கிரைம் போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் சோதனை பணியில் ஈடுபட்டனர். அப்போது பொது இடங்களில் மது அருந்துபவர்கள், சந்தேகத்துக்கு இடமாக செல்லும் வாகன ஓட்டிகள் ஆகியோர்களிடம் விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் கொலை குற்றவாளிகளை பிடிக்கும் முயற்சியிலும் தொடர் சம்பவங்கள் ஏதும் நடைபெறாமல் தடுக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டனர். போலீசாரின் இந்த அதிரடி சோதனையால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விளியனூர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம், சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா தலைமையிலான போலீசார் பத்துக்கண்ணு பகுதியில் பொது இடங்களில் மது அருந்தியவர்களிடம் விசாரணை நடத்தினர். புதுச்சேரி கடற்கரை சாலை சிறு வியாபாரிகள் அங்காடியில் பெண் உட்பட 20 தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த சக வியாபாரிகளை கண்டித்து வியாபாரிகள் பெரிய கடை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலை அருகே உள்ள சிறு வியாபாரிகள் அங்காடியில் 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கடைகளை வியாபாரிகள் நடத்தி வருகின்றனர். இந்த அங்காடியில் புதுச்சேரி வாழைக்குளத்தை சேர்ந்த சகோதரர்கள் அருண், சதீஷ் ஆகியோர் அங்குள்ள வியாபாரிகளிடம் மாமூல் கேட்டு தொல்லை கொடுப்பதாகவும், திருட்டுத்தனமாக மின்சாரம் எடுப்பது, வியாபாரம் செய்யும் இடத்தில் மது அருந்திவிட்டு பெண்களிடம் ஆபாசமாக பேசுவதாக அவர்கள் மீது குற்றச்சாட்டு இருந்து வந்தது. இந்த நிலையில் இதை தட்டி கேட்டு சக வியாபாரிகளை அவர்கள் சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் மாமூல் கேட்டு தொல்லை கொடுக்கும் சகோதரர்கள் சதீஷ் மற்றும் அருண் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சக வியாபாரிகள் இன்று பெரிய கடை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட வியாபாரிகளிடம் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். வியாபாரியிடம் அத்துமீறி நடந்து கொள்ளும் அருண் மற்றும் சதீஷ் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் உறுதியளித்தனர். இதனை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். எல்லாத்தையும் காசு கேட்டு தகராறு பண்ணுவாங்க, எல்லாரும் கொடுக்குறாங்க. என்கிட்ட வந்து கேட்டதுக்கு நான் தரமாட்டேன்னு சொன்னதால இந்த இடத்துல நீ வாட்டர் பாட்டில் போட்டு வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் ஏன் வியாபாரம் பண்ணக்கூடாது? எனக்கு கடை கொடுத்த காலத்துலேருந்து நான் வியாபாரம் போட்டு அந்த இடத்துல போட்டு வச்சிருக்கிறேன். அப்பெல்லாம் கேட்கல, இவன் நீ கேட்கறதுக்கு அதெல்லாம் கூடாது, நீ எடுக்கணும். நாங்கள் எடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு ஸ்டேஷன்ல எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. போலீஸ்காரங்களும் கமிஷனரும் வந்து எல்லாரும் சொன்னதால தண்ணி பாட்டில் நான் எடுத்து அவன் டேபிள் எடுத்து போட்டு தண்ணி போட்ட முறையில் அவன் கடை போடுறதுக்காக டேபிள் போட்டான். அந்த இடத்துல நீ டேபிள் போடக்கூடாதுன்னு நான் சொன்னதுக்காக நீ போடும், நீ அதெல்லாம் நான் எடுக்க முடியாது சொன்னதால் நான் அந்த இடத்துல தண்ணி பாட்டில் போட்டு நான் வியாபாரம் பண்ணுவேன்னு சொன்னதுக்காக என் பையனு எங்கள் வீட்டுக்கார தகாத வார்த்தையில் யூஸ் பண்ணி என்னை ஈர்த்து போட்டுன்னு என்னை வந்து மன்னிப்பு கேட்க வந்து நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நீ யார் கேட்டதுக்கு அப்புறம் அடிச்சுக்கிறானுங்க சார். மன்னிப்பு கேட்டதுக்காக மன்னிப்பு நான் கேட்க மாட்டேன் சொன்னதால உனக்கு வந்து நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போய் 10 பேரை கூட்டம் வந்தாங்க. 10 பேரில் 2 பேர் நல்லா, நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருந்தா நாங்களும் அடிச்சிருப்போம். ஆனால் அவங்க 2 பேருன்றது 10 பேரை வந்ததால நாங்கள் எல்லாரும் அடி வாங்கினோம். நாங்கள் எழுத்து எவ்வளோ போராட்டம் பண்ணோம். கடையை விட்டுட்டு ஒன்று ஓடிப்பாங்க நாய்ங்களா அடிச்சு போட கடவுளை கேட்கறதுக்கு நாதி இல்லை. நீ நான் மகளிர் வேலாம் இப்போ நான் பண்ணான்னு சொல்லிட்டு மகளிர் குழுவும் ஆரம்பித்தேன். மகளிர் குழு ஆரம்பித்ததால நீங்களாம் ஒரு மகளிர் தலைவியான்னு சொல்லிட்டு என்னை ஈர்த்து போட்டு அம்மா அடிச்சு என் பிள்ளைய வெட்டி போட்டுருவேன், குத்தி போட்டுருவேன். என் தையலாம் போடுற அளவுக்கு உள்ளேயும் தையல் போட்டு நான் கஞ்சி தண்ணி கூட குடிக்க முடியாத அளவுக்கு என் ஆகிட்டான். அது புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ஏழை பெண்கள் திருமண உதவித்தொகையை சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ஏழை பெண்கள் திருமண உதவித்தொகை திட்டம் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கான ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஆகிய திட்டங்களின் கீழ் மொத்தம் ரூபாய் 14.19 லட்சம் நிதி உதவிக்கான அரசாணைகளை
தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவருமான திரு செல்வம் அவர்கள் இன்று காலை தவளக்குப்பத்தில் உள்ள தனது இல்லத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் 7 பெண்கள் திருமண உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 9 நபர்களுக்கு தலா ரூபாய் 1 லட்சம் வீதம், ரூபாய் 9 லட்சம் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 33 தாய்மார்களுக்கு ரூபாய் 5.11 லட்சம் என மொத்தம் ரூபாய் 14.11 லட்சம் நிதி உதவிக்கான அரசாணைகளை பயனாளிகளுக்கு மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் வழங்கினார். மேலும் குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலம் மணவெளி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த 25 நபர்களுக்கு புதிய உணவு பங்கீட்டு அட்டைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு, மாவட்ட தலைவர் சுகுமார் கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், கூட்டுறவு சங்கம் முன்னாள் தலைவர் தட்சிணாமூர்த்தி, முன்னாள் இயக்குனர் சக்திவேல், மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன் ஞானசேகர், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராஜா, அங்காளம்மன் கோயில் நிர்வாக அதிகாரி பாஸ்கர், கலைவாணன் தர்மன், டாக்டர் ராஜ்குமார், ஆண்டியர் பாளையம் சிவா, தங்கதுரை உள்ளிட்டவர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியின் முன்னாள் லெப்டினன்ட் கவர்னரும் சமூக ஆர்வலருமான டாக்டர் கிரண்பேடி அவர்கள் எழுதிய அச்சமற்ற ஆட்சி என்னும் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரியின் முன்னாள் லெப்டினன்ட் கவர்னரும் சமூக ஆர்வலருமான டாக்டர் கிரண்பேடி அவர்கள் எழுதிய அச்சமற்ற ஆட்சி என்னும் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. தி ஸ்டடி லெகோல் இன்டர்நேஷனல் பள்ளியில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் பள்ளி நிறுவனர் டாக்டர் KM செடியன் அவர்களும், துணைத் தலைவர் டாக்டர் சஞ்சய் செடியன் அவர்களும், திருமதி சந்தியா செடியன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். டாக்டர் சஞ்சய் செடியன் அவர்கள் வரவேற்புரையாற்றினார். இதில் கௌரவ விருந்தினராக புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் தாரணிகரசு அவர்கள் கலந்து கொண்டார். மேலும் புதுச்சேரி மற்றும் சென்னையில் உள்ள பிரெஞ்சு தூதரக ஜெனரல் திரு எட்டியன் ரோலன்ஸ் பியேக் மற்றும் கிரண்பேடி அவர்களின் புத்தகத்தின் முதல் பிரதியை புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் தாரணிகரசு அவர்கள் வெளியிட திரு ரோலன்ஸ் பியேக் அவர்கள் பெற்றுக் கொண்டார். மேலும் இவ்விழாவில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியா விஷன் அறக்கட்டளை மற்றும் டாக்டர் KM செடியன் எஜுகேஷனல் சொசைட்டி ஆகியவற்றிற்கு இடையே எதிர்கால ஒத்துழைப்பை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டது. மேலும் ஜெனரல் ப்ரொஃபிஷியன்சி அவார்டு வழங்கி கௌரவிக்கப்பட்டன. மேலும் விளையாட்டுத் துறையில் சாதித்த மாணவ மாணவியர்களுக்கும் விருதுகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நவம்பர் 26 நடைபெற இருக்கின்ற சட்டநாள் விழாவினை முன்னிட்டு பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் இடையே விளையாட்டுப் போட்டி துவக்கப்பட்டது. வருகின்ற நவம்பர் 26 நடைபெற இருக்கின்ற சட்டநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் இடையே விளையாட்டுப் போட்டி நடத்தி சட்டநாள் தின விழாவில் பரிசுகள் வழங்குவது வழக்கம். அதன் அடிப்படையில் வழக்கறிஞர்களுக்கு இடையே 6 அணிகள் பிரிக்கப்பட்டன. இந்நிலையில் இன்று காலை 7 மணி அளவில் புதுவை லாஸ்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் வழக்கறிஞர்களுக்கு இடையேயான கிரிக்கெட் விளையாட்டு போட்டி சிறப்பாக துவங்கப்பட்டது. விழாவில் சிறப்பு வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் CT ரமேஷ் அவர்கள், வழக்கறிஞர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் V நாராயணகுமார் அவர்கள், சங்கத்தின் பொருளாளர் திரு ராஜபிரகாஷ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக் பாபு அவர்கள், தொழிலதிபர் லாஸ்பேட்டை புவனா அவர்கள், வழக்கறிஞர் ராம் முனுசாமி அவர்கள், சென்னை உயர்நீதிமன்ற அரசு வழக்கறிஞர் திரு மோகன்தாஸ் அவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு விளையாட்டு போட்டிகளை துவக்கி வைத்து வீரர்களுக்கு சீருடை அறிமுகப்படுத்தியும் விளையாட்டு உபகரணங்களை கொடுத்தும் துவக்கி வைத்தனர். பத்துக்கண்ணு முதல் வில்லியனூர் பிரதான சாலை வரை பிள்ளையார்குப்பம் ஆத்துவாய்க்காலை தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்த்தி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்துக்கண்ணு முதல் வில்லியனூர் பிரதான சாலை வரை பிள்ளையார்குப்பம் ஆத்துவாய்க்காலை தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 4,04,000 மதிப்பீட்டில் இன்று நடைபெற்றது. இதில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்தி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற் பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஜெயராமன், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் மற்றும் பாஜக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமாக கலந்து கொண்டனர். வில்லியனூர் காவல் நிலையத்தில் மக்கள் குறைகேட்பு கூட்டமானது காவல் கண்காணிப்பாளர் வம்சேகர் ரெட்டி தலைமையிலும் காவல் நிலைய அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து குற்ற சம்பவங்களை தடுத்திடவும் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்திடும் வகையில் வில்லியனூர் காவல் நிலையத்தில் பொதுமக்கள் குறை கேட்டு கூட்டமானது மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சேகர் ரெட்டி தலைமையில் காவல் நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம் முன்னிலையில்
உதவி ஆய்வாளர் சரண்யா ஏற்பாடு நடைபெற்ற பொதுமக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் விளியனூர் சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு குறைகளை கூறும் வகையில் இரவு நேரங்களில் ரோந்து பணிகளை அதிகப்படுத்த வேண்டும், குற்ற சம்பவங்களை தடுப்பதற்கு விளியனூர் பகுதியில் உள்ள வணிக வளாகங்களில் சிசிடிவி கேமராக்களை பொருத்திட வேண்டும், போக்குவரத்து நெரிசலை தவிர்த்திட போக்குவரத்து காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை குறைகேட்பு கூட்டத்தில் முன்வைத்தனர். மேலும் குறைகளை கேட்டிருந்த காவல் நிலைய அதிகாரிகள் முழு வீச்சில் காவல்துறை பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதில் உறுதுணையாக இருக்கும் என்றும், மேலும் தங்கள் அளித்த கோரிக்கைகளை ஆராய்ந்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பொதுமக்களிடம் உறுதியளித்தனர். ஆளும் என்ஆர் காங்கிரஸ் அரசு முதலமைச்சரும் தொடர்ந்து மாநில மக்கள் நலனுக்கு எதிராக மக்கள் விரோத அரசாகவே செயல்பட்டு வருகிறது என அஇஅதிமுக மாநில கழக துணை செயலாளர் மாநில கழக தேர்தல் பொறுப்பாளருமான வையாபுரி மணிகண்டன் அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் அரசும் முதலமைச்சரும் தொடர்ந்து மாநில மக்கள் நலனுக்கு எதிராக மக்கள் விரோத அரசாகவே செயல்பட்டு வருகிறது. ஆட்சி அதிகாரம் கையில் உள்ளது, சுயலாபம் கிடைத்தால் எதையும் செய்யலாம் என சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டு புதுச்சேரி மாநிலத்தின் மாண்பை சீர்குலைத்து குட்டிச்சுவராக்கி வருகின்றது. கடந்த 14ஆம் தேதிதான் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுப்பிரமணியம் மற்றும் புதுச்சேரி அரசு சட்டவிரோத நியமனங்களை நியாயப்படுத்த ஏன் போராடுகிறது, கொல்லைப்புற வாசல் வழியாக பணி நியமனம் கொடுத்து தேர்ந்தெடுத்த மக்களுக்கு ஏன் துரோகம் செய்கிறீர்கள், அவர்களை ஏன் ஏமாற்றுகிறீர்கள், 16 லட்சம் மட்டுமே மக்கள் தொகை கொண்ட புதுச்சேரி அரசால் நியாயமாக தேர்வை நடத்த முடியாதா, இனி சட்டவிரோதமாக பணி நியமனங்கள் நடந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கடும் கண்டனமும் எச்சரிக்கையும் விடுத்திருந்தன. புதுச்சேரி மாநிலத்தில் சர்வாதிகாரியாக குறுநில மன்னராக கருதி கொண்டிருக்கும் முதலமைச்சர் வழக்கம் போல உயர்நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவை காலில் போட்டு விதித்துள்ளார். புதுச்சேரி அரசு இந்திரா காந்தி பொது மருத்துவமனை, கதிர்காமம் அரசு பொது மருத்துவக் கல்லூரி, ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையில் மீண்டும் சுயலாபத்திற்காக தனது கொல்லைப்புற நியாயமனத்தை அரங்கேற்ற 3 மருத்துவமனைகளிலும் ஒப்பந்த முறையில் பணியாளர்களை அமர்த்த தனியாருக்கு முதலமைச்சர் அனுமதி வழங்கியுள்ளார். இது தமிழ்நாடு சர்க்காரியா கமிஷன் வெளிப்படுத்திய ஊழலையும் மிஞ்சும் விஞ்ஞான ஊழல். புதுச்சேரி முதலமைச்சரின் ஒவ்வொரு செயல்பாடையும் உண்மை முகத்தையும் புதுச்சேரி மாநில மக்கள் பார்த்துக் கொண்டுதான் வருகின்றனர். பசப்பு வார்த்தைகள் கூறி மீண்டும் புதுச்சேரி மாநில மக்களையும் இளைஞர்களையும் ஏமாற்றி விடலாம் என்ற முதலமைச்சரின் எண்ணம் இனி ஒருபோதும் ஈடேறாது என்றும், அவருக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்க புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். புதுச்சேரி மாநில இளைஞர்களுக்கு துரோகம் இழைத்து மீண்டும் கொல்லைப்புற நியமனத்தை அரங்கேற்றுவதை உடனடியாக கைவிட வேண்டும். இல்லாவிட்டால் கழக நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அனுமதி பெற்று புதுச்சேரி அரசு மீதும் முதலமைச்சர் மீதும் உயர்நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்போம் என புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் எச்சரிக்கை விடுக்கிறோம் என்றார். முத்தியால்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கூட தற்காப்பு கலை பயிற்சி முகாம் 3 நாட்கள் நடைபெறுகின்றது. பயிற்சி முகாமில் மாணவ மாணவிகள் பங்கேற்று கூட தற்காப்பு கலையில் பயின்று வருகின்றனர். புதுச்சேரி மாநில கூடோ தற்காப்பு கலை சங்கத்தின் சார்பாக மாநில அளவிலான கூடோ பயிற்சி முகாம் முத்தியால்பேட்டை ஆரம்பம் திருமண மண்டபத்தில் 28, 29 மற்றும் 30 தேதிகளில் அகில இந்திய கூடோ பெடரேஷன் ஆதரவுடன் சிறப்பாக நடைபெறுகிறது. இப்பயிற்சி முகாமிற்கு புதுச்சேரி மாநில கூடோ சங்க தலைவர் பலவன் தலைமை தாங்க பொதுச் செயலாளர் சந்தோஷ்குமார் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சி முகாமை தொடங்கி வைத்தார். கௌரவ விருந்தினராக முல்லைப்பேட்டை காவல் ஆய்வாளர் கிட்டா சத்யநாராயணன் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். இதில் உலக அளவிலான கூடோ சங்க பயிற்சியாளர்கள் ஜாஸ்மின் மகானா மற்றும் பயிற்சி முகாம் பொறுப்பாளர் பிரியங்க் ராணா ஆகியோர் கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கூடோ பயிற்சி அளித்து வருகின்றனர். இதில் சீனியர் பயிற்சியாளர்கள் பாலச்சந்தர், ஆறுமுகம் செல்வம், வெங்கடாச்சலபதி, வெங்கடேஷ், செந்தில்வேல், முருகன் உள்ளிட்ட பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை விளியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் வளரிளம் பருவத்திற்கான நலத்திட்டத்தை பற்றி சக வயது பயிற்றுநர்களுக்கான பயிற்சி பட்டறையை விளியனூர் கிழக்கு மாட வீதியில் உள்ள வாணிய திருமண நிலையத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை விளியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பாக வளரிளம் பருவத்திற்கான நலத்திட்டம் பற்றி சக வயது பயிற்றுநர்களுக்கான பயிற்சி பட்டறை விளியனூர் கிழக்கு மாட வீதியில் உள்ள வாணிய திருமண நிலையத்தில் நடைபெற்றது. ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி பாமகள் கவிதை வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக நலவழித்துறை துணை இயக்குனர் குடும்ப நலம் டாக்டர் ஆனந்த் லட்சுமி கலந்து கொண்டு பயிற்சி பட்டறையை துவக்கி வைத்து பயிற்சி கையேடுகளை வளர்நிலம் பருவத்திலிருந்து வழங்கி வளர்நிலம் பருவத்தினருக்கான சக வயது பயிற்றுநர்களுக்கான
சிறப்புகளையும் அதனால் சமுதாயத்தில் வளர் இளம் பருவத்தினருக்கு ஏற்படும் நன்மைகளையும் பற்றி விவரித்தார். பயிற்சியை டாக்டர் மேனகா, டாக்டர் பாமகள் கவிதை ஆகியோர் இணைந்து பயிற்சி வழங்கினார். இந்த பயிற்சியில் 15 வயது முதல் 19 வயது வரை உள்ள வளர் இளம் பருவத்தினர் கலந்து கொண்டனர். இந்த பயிற்சி வகுப்பில் சத்துணவு, பால்கள் மற்றும் இனப்பெருக்கும் நலம், தொற்றா நோய்கள், போதைப் பொருட்கள் உபயோகப்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள், காயங்கள் மற்றும் வன்முறைகள், பாலின அடிப்படையிலான வன்முறைகள், மனநலம் ஆகிய தலைப்புகளில் பயிற்சிகள் வழங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினர் துணை இயக்குனர் குடும்ப நலம் டாக்டர் ஆனந்தலட்சுமி பேசுகையில், சக வயது பயிற்றுநர்களுக்கான பயிற்சிகள் மூலம் சக வயது பயிற்றுநர்களாக இருப்பதனால் வளரிலும் பருவத்தினரின் நலன் பற்றி தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் வாய்ப்பு கிடைக்கிறது. தலைமை பண்பு திறன்களை வளர்த்துக் கொள்வதன் மூலம் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படுகிறது. மேலும் வளரிலும் தன்மை பற்றிய கட்டுக்கதைகள் மற்றும் தவறான எண்ணங்கள் பற்றி தெளிவு பெற ஒரு வாய்ப்பாக அமையும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் 50 வளரிலும் சக வயது பயிற்றுநர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராமப்புற செவிலியர்கள் மரி ரோஸ்கி, மடோனா, விஜயலட்சுமி, ரத்னா, எட்வினா, கார்த்திகா, சுகாதார உதவி ஆய்வாளர் ஐயனார் மற்றும் ஆஷா பணியாளர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பக்கம், கோனேரிக்குப்பம், சேந்தநத்தம் ஆகிய பகுதிகளில் உள்ள அங்கன்வாடிகளில் சமூக நலத்துறை மூலம் முதியோர்களுக்கு போர்வை மற்றும் காலணிகளை அமைச்சர் சாகித்ய சரவணகுமார் வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் முதியோர் ஓய்வூதியம் பெறும் 60 வயதிற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தநத்தம் அங்கன்வாடி மையம், கூடப்பக்கம் பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையங்கள், கோனேரிக்குப்பம் பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையங்கள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாகித்ய சரவணகுமார் கலந்து கொண்டு முதியோர்களுக்கு போர்வை மற்றும் காலணிகளை வழங்கினர். இதில் சமூக நலத்துறை அதிகாரிகள் மற்றும் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சார் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஏடிஎஸ் தாமோதரன், பாஜக மகளிர் அணி மாநில செயலாளர் மீனா, பாஜக நிர்வாகிகள் கணபதி, முரளி, குப்புசாமி, பழனி, பாலமுனி, பாலமுருகன், மல்லிகா, மனோ, அஜித், நடராஜ், சக்தி உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு கல்வித்துறை நடத்தும் மாணவ மாணவிகளுக்கான மாநில அளவிலான கைப்பந்து போட்டி, கையுந்து போட்டி, கால்பந்து போட்டி, சதுரங்க போட்டியை காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெற்றது. புதுவை அரசு கல்வித்துறை நடத்தும் மாணவ மாணவிகளுக்கான மாநில அளவிலான கைப்பந்து போட்டி, கையுந்து போட்டி, கால்பந்து போட்டி, சதுரங்க போட்டிகளை காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெற்றது. இதில் 3வது வட்டார விளையாட்டுப் போட்டிகளை நெட்டப்பாக்கம் கம்மன் அரசு மேல்நிலைப் பள்ளி நடத்தி வருகிறது. மாநில அளவில் நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் ஆண்கள் பிரிவில் 3ஆம் வட்டம் முதல் பரிசினை வென்று சாதனை படைத்தது. மற்றும் கையுந்து பந்து போட்டியில் 2ஆம் பரிசு பெற்றது. பரிசு பெற்ற மாணவர்களை பள்ளியின் துணை முதல்வரும் விளையாட்டு குழுவினுடைய தலைவர் காமராஜர் வாழ்த்தினார். விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கும் உடற்கல்வி விரிவுரையாளர் மற்றும் போட்டியின் விளையாட்டுக் குழுவின் செயலாளர் PS பிரகாஷ் தலைமையில் முனைவர் பழனி, உடற்கல்வி விரிவுரையாளர் மேற்பார்வையில் உடற்கல்வி ஆசிரியர்கள் புஷ்பராஜ், சந்தோஷி, முருகன், ரகு, இளவரசன், நித்யா ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வேலு நாச்சியாருக்கு சிலை வைக்க வேண்டும் என முதல்வரிடம் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வலியுறுத்தினார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்ற அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் வீர தமிழரசு வேலு நாச்சியார் இலக்கிய சமூக இயக்கத்தினர் சந்தித்தனர். அப்போது வேலு நாச்சியார் இயக்கத்தின் கோரிக்கை மனுவை முதலமைச்சரிடம் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் அளித்தார். அந்த மனுவில் ஆங்கிலேயரை போரிட்டு வென்ற ஒரே நபரான தமிழ் பெண்மணி ராணி வேலு நாச்சியார் அவர்களுக்கும் புதுச்சேரிக்கும் உள்ள தொடர்பை எடுத்துரைத்தார். அவரது விடுதலை வீரத்தை போற்றும் விதமாக மத்திய அரசும் தமிழக அரசும் சிறப்பு செய்துள்ளதை எடுத்து கூறி, அதுபோல் புதுச்சேரியில் வேலு நாச்சியார் சிலை வைப்பது, கல்வி நிறுவனத்திற்கு பெயர் வைப்பது, முக்கியமான சாலைக்கு பெயர் வைப்பது தொடர்பாகவும் விளக்கி சொல்லப்பட்டு பணிவுடன் கேட்டுக் கொள்ளப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி கோரிக்கை மனுவை முழுமையாக படித்து கனிவுடன் பெற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்துக் கொண்டார். இந்த சந்திப்பின் போது இயக்கத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற சுங்கத்துறை ஆய்வாளர் NS கலைவரதன், செயலாளர் கலைவாணி கணேசன், இலக்கிய அணி தலைவர் இளங்கோயில் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம், இலக்கியத்தின் கவிஞர்கள் பச்சையம்மாள் பாண்டியன், குமரவேல் புவனா, சத்யா, பத்மநாபன், கதிர் முத்துரத்தினம், காஞ்சனா, பிரமலாதேவி, தனலட்சுமி, கபிலன் ஆகியோர் உடனிருந்தனர். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற வக்கீல் குமாஸ்தாக்கள் நவசங்க ஆண்டு விழாவில் மூத்த உறுப்பினர் சதாசிவம் கௌரவிக்கப்பட்டார். சென்னை உயர்நீதிமன்ற வக்கீல் குமாஸ்தாக்கள் நலசங்கத்தின் 30ஆம் ஆண்டு விழாவும்
தமிழ்நாடு புதுச்சேரி வக்கீல் குமாஸ்தாக்கள் பெடரேஷன் 20ஆம் ஆண்டு விழா இன்று சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட சங்கத்தின் மூத்த உறுப்பினர் சதாசிவம் அவர்கள் கௌரவிக்கப்பட்டார். விழாவில் சங்க உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.